Hi friends, welcome to Madhu Naveen Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து நான் உங்க கூட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வந்து செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேபிகார்ன் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி வச்சு எப்படி வந்து ஒரு சூப்பரான கிரேவி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 3-4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சட்னி கலர் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து சேர்த்திக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசா, அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தி இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எந்தளவுக்கு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணியும் பேபிகார்ன் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இது வந்து காஞ்ச பட்டாணி. அதனால் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே வந்து டேரெக்டாக வந்து கிரேவியில் வந்து சேர்த்திக்கலாம். இல்லை எனக்கு வந்து காஞ்ச பட்டாணி தான் இருக்குது அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருங்க. பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு வந்து இருக்கும். பேபிகார்ன் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ சீரகம் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேபிகார்ன், அதையும் இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ பேபிகார்ன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேபிகார்ன் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிடுங்க. ஸோ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த பேபிகார்ன் வந்து நல்லா வதங்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேபிகார்ன் சேர்த்திட்டேன். இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா வந்து வேக விட்டிங்கனாலே போதும், அது நல்லா வந்து வெந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. அந்த கலர்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரெட்டிஷாக வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பச்சை பட்டாணியும் இது கூட வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் பேபிகார்ன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சுருக்கேன், 4 விசில் விட்டுருக்கேன். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னா நீங்கள் அப்படியே இந்த டைமில் வந்து டேரெக்டாக வந்து கிரேவியில் வந்து சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயிலே வந்து பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் வந்து கார்ன்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசால், அதையும் நல்லா வந்து சேர்த்திட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துன எல்லாமே வந்து பச்சையாக வந்து அரைச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து பச்சையாக அரைச்சிருக்கங்காட்டி அதோட பச்சை வாசனைலாம் வந்து போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ அப்போ தான் அதோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போகும். பார்த்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து உப்பு வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நீங்கள் இது கூட வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறியும் நீங்கள் சேர்த்திக்கலாம். கேரட் பீன்ஸு இல்லை சோயா இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பேபிகார்னும் அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி இது மட்டும்தான் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் அது கூடயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டு வந்து இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த டைமில் குழம்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வந்து நான் விட்டு இறக்க போகிறேன். பார்த்திங்கன்னா மூடி போட்டு விசில் போட்டுட்டேன். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா இதை நான் வந்து இறக்க போகிறேன். இப்போ வந்து விசில்லாம் வந்து போயிடுச்சு, ப்ரெஷரும் வந்து போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த நம்ம போட்டிருக்க பீஸு கார்ன் எல்லாமே வந்து நல்லா வெந்து குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிருக்கு. இந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி மட்டும் நல்லா கையில் வந்து நல்லா கசக்கிட்டு அதை மேலே தூவிட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான
பேபிகார்ன் பீஸ் கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இனிமேல் சப்பாத்தி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.